வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் சரண்டர் லீவ் சேலரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 3 வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். அது 3ஐயும் இப்போ ஒரே வீடியோவாக சேர்த்து போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் நீங்கள் எப்பவும் போல் இன்சியேட்டர் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்சியேட்டர் ஐடியில் இ-சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீவ் ப்ராசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். லீவ் ப்ராசஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லீவ் பேலன்ஸ் அப்டேட் வெப் ஐடி அப்படிங்கிறது கீழே கால் வெப் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிறது நம்ம எந்த எம்ப்ளாய்க்கு சரண்டர் அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட சரண்டர் டேட்டை கொடுங்க. அது கொடுத்து பாருங்கள். அப்லோட் ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாட்டின்னா அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை கொடுங்க. கண்டிப்பாக அப்லோட் ஆகிடும். ஓகேவா? நான் இப்போ அந்த எம்ப்ளாயோட சரண்டர் மந்தோட லாஸ்ட் டேட்டை தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வெப் ஐடி ஓப்பன் ஆகுது. வெப் ஐடியில் பார்த்திங்கன்னா வெப் ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் நீங்கள் ஏர்ன்ட் லீவ் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கிற காலத்துக்கு நேராக எந்த எம்ப்ளாய்க்கு நீங்கள் கொடுக்கணுமோ அந்த எம்ப்ளாயியோட ஏர்ன்ட் லீவ் பேலன்ஸ் எவ்வளவோ அதை அந்த ஏர்ன்ட் லீவ் பேலன்ஸ் காலத்துக்கு நேராக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எஃபெக்டிவ் டேட் கொடுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த எஃபெக்டிவ் டேட் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆரக்கல்லில் போய்ட்டு அப்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாக் ட்ரோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுங்க. ஓகே, இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஹியூமன் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் லீவ் ப்ராசஸ், ஓகேவா? அதில் சரண்டர் லீவ். அதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எம்ப்ளாயி ஐடியை டைப் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற நேம் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எம்ப்ளாயிக்கு சரண்டர் லீவ் ரெக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு க்ரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயி சரண்டர் டேட், அந்த எம்ப்ளாயியோட சரண்டர் டேட் என்னவோ அதை கொடுங்க. அதை கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெப் ஐடி மூலயமா அப்டேட் பண்ண அந்த ஏர்ன்ட் லீவ் பேலன்ஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி டைப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலர் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் டேஸ் சரண்டர்டு அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். 15 days. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுங்க. ரிவ்யூ கொடுத்துட்டு அப்ரூவர் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு லெவல் தான் வச்சுருக்கேன் அப்ரூவர். சப்போஸ் நீங்கள் 2 லெவல் வச்சுருந்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நான் அப்ரூவர் ஓப்பன் பண்ணுறேன். அதில் இ-சர்வீஸ், அதில் ஹியூமன் ரிசோர்ஸ். இப்போ நம்ம கொடுத்த சரண்டர் லீவ் ரிக்வெஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்துருங்க. ஓகேவா? எப்போவும் நீங்கள் சரண்டர் லீவ் ஒரு எம்ப்ளாய்க்கு சரண்டர் லீவ் சேலரி போடுறீங்க அப்படின்னா அந்த மாதத்துக்குள்ளேயே அவங்களுடைய ஏர்ன்ட் லீவ் பேலன்ஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்புறம் சேங்க்ஷன் ஆர்டர் கூட போட்டுருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஐஎஃப்எச்ஆர்எம்ஸில் அந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் சரண்டர் லீவ் சேலரி பில் எடுக்க முடியுது. அப்படி இல்லாட்டினா நம்மளால் எடுக்க முடியல. ஸோ அந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. நம்ம சரண்டர் லீவ் ரெக்வெஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா சரண்டர் லீவை சேங்க்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்சியேட்டர் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்சியேட்டர் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஹியூமன் ரிசோர்ஸ், அதில் லீவ் ப்ராசஸ், அதில் பார்த்திங்கன்னா சரண்டர் லீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரண்டர் லீவ் சேங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எம்ப்ளாயி ஐடியை டைப் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பட்டன் ஓப்பன் ஆகும். அந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா சரண்டர் லீவ் சேங்க்ஷன் டீட்டெயில் அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த சரண்டர் லீவ் சேங்க்ஷன்
டீட்டெயில் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய க்ரியேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட்டுங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், எம்ப்ளாயி ரெக்வெஸ்ட் ஐடி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த ரெக்வெஸ்ட் ஐடி தான். அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஆர்சி நம்பர் அப்படின்னு ஒன்று கேட்கும். இது வந்து நம்மளோட ஆஃபீஸோட ஃபைல் நம்பர். அந்த நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. இந்த நம்பர் தான் நம்ம எடுக்க போகிற இந்த சரண்டர் லீவ் சேங்க்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸில் வரும். ஸோ என்ன நம்பர் உங்கள் சேங்க்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸில் வரணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு அப்ரூவ் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் அப்ரூவர் ஓப்பன் பண்ணுறேன். அப்ரூவர் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம கொடுத்த லீவ் சேங்க்ஷன் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நம்ம சரண்டர் லீவ் சேங்க்ஷன் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நான் இனிஷியேட்டர் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். இனிஷியேட்டர் ஐடியில் இ-சர்வீஸில் ஹியூமன் ரிசோர்ஸில் லீவ் ப்ராசஸில் போய்ட்டு நம்ம இப்போது லீவ் சேங்க்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க போகிறோம். அதில் லீவ் சேங்க்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் சரண்டர் லீவ் சேங்க்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறத அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாயோட ஐடியை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, நான் சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போது மானிட்டரிங் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு சேங்க்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் நமக்கு வந்துடும். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் சேங்க்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸை டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம கொடுத்த அந்த ஆர்சி நம்பர் இங்கே வந்துச்சு பாருங்கள். சேங்க்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த எம்ப்ளாய்க்கு சப்போஸ் நம்ம லாஸ்ட்டு சரண்டர் டேட் அப்டேட் பண்ணல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இஎஸ்ஆரில் போய்ட்டு அப்டேட் பண்ணணும். அது இப்போ கண்டினியூவாக வரும். அதில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ எப்படி அப்டேட் பண்ணுறதுன்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம சரண்டர் லீவ் சேலரிக்கான பில்லு தான் எடுக்க போகிறோம். ஸோ இனிஷியேட்டர் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இனிஷியேட்டர் ஐடியில் இப்போ ஃபினான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஸில் பேரோலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராசஸில் பில் குரூப் என்னவோ நம்ம எம்ப்ளாயி இந்த சரண்டர் லீவ் சேலரி போடக்கூடிய எம்ப்ளாயி எந்த குரூப்பில் இருக்காங்களோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன் அப்படிங்கிறது கொடுங்க. ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் சரண்டர் லீவ் சேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ மானிட்டரிங் ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ரன்னிங்கில் தான் இருக்குது. கம்ப்ளீட் ஆகிற வச்சும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ரிசல்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நான் ரிசல்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த எம்ப்ளாயோட குரூப்பை கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரண்டர் லீவ் சேலரினா சரண்டர் லீவ் சேலரி அதை செலக்ட் பண்ணிவிட்டு சரண்டர் லீவ் சேலரி கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரிசல்ட் ஓகே கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரிசல்ட் வந்துடுச்சு. அந்த எம்ப்ளாய்க்கு சரண்டர் லீவ் சேலரி எல்லா டீட்டெயிலும் சரியாக தான் இருக்குது. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பில் கொடுத்துருங்க. ஓகேவா? ஜென்ரேட் பில் பண்ணுறது எப்படின்னா சப்ளிமெண்ட்ரி சேலரி பில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பில் டைப் சரண்டர் லீவ் சேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்திங்கன்னா அந்த எம்ப்ளாயி நேம் வரும். டிக் பண்ணிவிட்டு அப்போது ஜென்ரேட் பில் கொடுத்துருங்க. டு யூ வாண்ட் டு க்ரியேட் பில் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பில் ரெக்வெஸ்ட் ஐடி ஜென்ரேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பில்லு வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பில்லுக்கு போங்க. பில்ஸ்க்கு போய்ட்டு எக்ஸ்பென்ஸ் டைப் சரண்டர் லீவ் சேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. ஓகேவா? நம்ம ஜென்ரேட் பண்ண எம்ப்ளாய்க்கான சரண்டர் லீவ் சேலரி பில்
வந்துடுச்சு. ஓகேவா? நம்ம சரண்டர் லீவ் ப்ரிப்பேர் பண்ணுற எம்ப்ளாய்க்கு லாஸ்ட்டு சரண்டர் டேட்டு இஎஸ்ஆரில் நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இன்சியேட்டர் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்சியேட்டர் ஐடியில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இஎஸ்ஆர் பார்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எம்ப்ளாயியோட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எம்ப்ளாயோட ஐடியை டைப் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஏர்ன்டு லீவ் என்கேஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் க்ரியேட் கொடுத்துருங்க. க்ரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்டர் த டேட் ஆஃப் சரண்டர், ஓகேங்களா? அவங்களுடைய சரண்டர் டேட்டை டைப் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் டைப் பண்ணதான் டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிளிக் பண்ணி கூட நீங்கள் சூஸ் பண்ணி கூட கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் டேஸ் சரண்டர், எத்தனை டேஸ் சரண்டர், நம்பர் ஆஃப் டேஸ் அதுக்கு போட்டுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட நம்ம ஃபைல் ஆஃபீஸ் ஃபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ஃபைல் டேட் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. ஓகேவா? அந்த ட்ரான்சாக்ஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், போர்ட்டல் ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ், அதில் இஎஸ்ஆர் பார்ட் 1 இதில் பாருங்கள் அந்த பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட என்ட்ரிஸ் ப்ராசஸ் கொடுக்கணும். ப்ராசஸ் கொடுத்துட்டு மாடல் குரூப் அப்ரூவல் குரூப் என்னவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்வேர்டு கொடுத்துருங்க. ஓகே, ட்ரான்சாக்ஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபார்வேர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் அப்ரூவர் வெரிஃபையர் எத்தனை லெவல் வச்சுருக்கீங்களோ அத்தனை லெவல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே லெவல் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்ரூவர் ஓப்பன் பண்ணுறேன். அப்ரூவரில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ், அதில் இஎஸ்ஆர் பார்ட் 1, அதில் பார்த்திங்கன்னா ரிவ்யூ அப்படிங்கிற நம்ம போட்ட அந்த ட்ரான்சாக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது. அதில் ரிவ்யூவை கொடுங்க. ரிவ்யூ கொடுத்துட்டு இங்கே இருக்கிற அந்த சர்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட என்ட்ரிஸ் நமக்கு விசிபிள் ஆகும். இப்போ அப்ரூவ் டைப் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்துருங்க. ஓகேவா? அப்ரூவ் கொடுத்துட்டு சைன் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நம்ம கொடுத்த என்ட்ரிஸ் அப்டேட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு நம்ம இஎஸ்ஆர் டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இன்சியேட்டர் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இஎஸ்ஆர் பார்ட் 1 எம்ப்ளாயி ஐடியை டைப் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. ஓகேவா? இப்போ எஸ்ஆர்வி அந்த எம்ப்ளாய்க்கு நேராக இருக்க எஸ்ஆர்வியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம போட்ட என்ட்ரிஸ் வந்துருச்சான்ட்டு. கரெக்ட், நம்ம போட்ட என்ட்ரிஸ் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான் நண்பர்களே, சரண்டர் லீவ் சேலரி பில் எடுக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸும் நம்ம முடிச்சிட்டோம். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.